இன்றைய வேதவசனம் உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஆமாங்க, நம்ம வேதாகமத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? இஸ்ரேல் மக்களை தேவன் கனான் தேசத்துக்கு வழி நடத்த அவங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் கழிச்சு தான் அவங்க கனான் தேசத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 40 வருஷ காலம் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அவங்க போனது ஒரு வனாந்திர பகுதி. வனாந்திரத்துல எதுவுமே நமக்கு கிடைக்காது இல்லையா? அந்த வழியா தான் அவங்க கடந்து போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. அந்த வனாந்திரத்துலேயும் அவங்களுக்கு புசிக்க அவர் மன்னாவ கொடுத்தாரு. நீரூற்றை உண்டாக்கி அவங்களுக்கு தண்ணி குடிக்க கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அதிசயமான விஷயம் இல்லையா? அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு 40 வருஷமாக அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பழசா போகவே இல்லை. அவங்க காலில் அணிந்திருந்த பாதரட்சியும் பழசா போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி முடியும்? இதை நம்மளால யோசிக்கவே முடியாது இல்லையா? ஆனால் நிச்சயமாக ஏசப்பா இதை செய்ய முடியும். ஏன்னா அவர் நாமத்திலே இருக்கிறது, அவர் ஒரு அதிசயத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்கிற தேவனுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காத்திருப்பையோ, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களையோ, பிரச்சனைகளையோ நீக்கி போடுறது எவ்வளோ லேசான காரியமாக இருக்கிறது இல்லையா? ஆமாங்க. நம்ம கஷ்டங்களெல்லாம் அவர் நீக்கி போடுறதுக்கு அவருக்கு ஒரு செகண்டு போதும். அதனால் நீங்கள் விசுவாசத்தில் கூட மட்டுமா அதிசயங்களை செய்து வந்த தேவன் இனி உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று விசுவாசத்தை ஜெபிங்க. அவர் நிச்சயமாக உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து இதை விட நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறபடியால் அவரை என்றென்றும் ஸ்தோத்திரிக்க கடவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.